பாருங்க, இந்த பகுதியில் இந்த விரிஞ்சிபுரம் மார்கபந்தீஸ்வரர் கோயிலில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு தெப்பக்குளம் மாதிரியான ஒரு இடம் பாருங்கள். இது வந்து 4 பக்கமும் படிக்கட்டுகள் வச்சப்பட்டிருக்கு. 1 2 3 4 படிக்கட்டுகளாக இருக்குது. இது வந்து இப்போதைக்கு பயன்பாட்டில் இல்லாமல் செடி மண்டி கிடக்கு. ஆனாலும் பார்த்திங்கன்னா ஒரு 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 ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த ஒரு குளத்தை அல்லது வந்து இந்த ஒரு சின்னதாக இருக்கிற அந்த தெப்ப குளத்தை கட்டியிருக்காங்க. நாம் படியில் இறங்கி கூட பார்க்கலாம் வாங்க. இது ஒரு சின்ன தெப்ப குளம் தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக கோயிலுக்காக கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்டுமானம் தாங்க. பாறைகள்லேயே கட்டியிருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள், தமிழனுடைய படைப்புகளில் அவனுடைய அறிவியல் சார்ந்த விஞ்ஞானம் சார்ந்த எவ்வளோ செய்திகளை வந்து அறிவியல் சார்ந்த எவ்வளோ செய்திகளை ஆன்மீகத்துக்குள்ளே வச்சு சொல்லியிருக்கான் அப்படின்னு நம்ம அடிக்கடி நிறையா அறிவாளிகள் அல்லது சிந்தனையாளர்கள்லாம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். அதை நம்ம இன்றைக்கி நேரில் பார்க்குறோம். இது பாருங்கள், நான் இன்னொரு படிக்கட்டில் ஏறி வரேன். பாருங்கள், இந்த கோலத்தை பாருங்கள். மறுபடியும் இன்னும் அடுத்த பதிவில் சொல்கிறேன். நான் முழுமையாக இந்த கோயிலை பற்றி போட முடியாது, அதனால் சின்ன சின்ன பதிவுகளை உங்களுக்கு நான் தரேன். நன்றி, வணக்கம்.